ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி கோதுமை சம்பா கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கடாயில் பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஆனியன் நல்லா கலர் மாதிரி வந்ததும் இதுலேயே காய்கறிகள் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு கேரட்டு, 4-5 பீன்ஸு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்து இந்த ஆயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதுலேயே ஒரே ஒரு தக்காளி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இந்த பவுலில் 1 கப் அளவுக்கு நான் ரவை எடுத்திருக்கேன். அதுக்கு 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். 1க்கு 2.5 கப் அளவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் குறைவாக வேணும்னா 3 கப் அளவு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது உப்புமாவுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸுக்கு மூடி வச்சு கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வந்துருச்சு. நம்ம ரவையை சேர்த்துக்கலாம். இது கோதுமை சம்பா ரவை எடுத்திருக்கேன். இது ஒரு 1/4 கிலோ அளவு இருக்கும். இப்போது இது மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே ரவையை சேர்க்கணும். இதே மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா ரவை வெந்து வர்றதுக்கு 5லிருந்து 6 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவைப்பட்டால் க்ளோஸ் பண்ணி வேக விட்டுக்கலாம். பாருங்கள், க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 4 மினிட்ஸ் கழித்து எடுத்திருக்கேன். பாருங்கள், ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு. இப்போது மறுபடியும் நம்ம க்ளோஸ் பண்ணி வேக விட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸுக்கு வேக விட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், கரெக்டான பக்குவத்தில் நமக்கு கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், காய்கள்லாம் வெந்து சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போது இதை நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி. அவ்வளோதான், நம்மளோட கோதுமை ரவை கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் தேங்காய் சட்னியோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபீட்பேக்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.